என்னடி எப்பவும் பெர்ஃபெக்ட்டா பவுலிங் பண்ணுவ, இப்போ என்னாச்சு இத்தனை தடவை மிஸ் பண்ற? அது ஒண்ணும் இல்லடி, சண்டேனால எனக்கு பயமா இருக்கு. எங்க கண்ணம்மா கல்யாணம் உயிர் எடுக்குது. வீட்ல எல்லாரோட ஓட்டும் கண்ணம்மாக்கு தான். எங்களை டென்ஷன் படுத்துற உனக்கு கூட ஒரு டென்ஷன் பார்ட்டி இருக்குன்னா அந்த கண்ணம்மாவுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும்டி. ஐ அம் வெரி சீரியஸ். ஜோக் அடிக்காத. எனக்கும் இருக்கிறாங்களே பேரண்ட்ஸ், கல்யாணம் பண்ணி வைங்கடா சாமினா நீ என்ன சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு அவசரப்படுறேன்றாங்க. ஹனி, மேரேஜ்ங்கிறது ஃபிகர் இருக்கும்போதே பண்ணிக்கணும். சுகர் வந்ததுக்கு அப்புறம் பண்ணி என்ன லாபம்? உங்க வீட்ல பாக்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம், குடும்பம், குழந்தை, எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. என்ன லவ்? ஐயோ, அது இன்னும் டார்ச்சர். லைஃப்ல காதல், கல்யாணம் எப்படியும் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். என்னோட கனவு என்னைக்காவது ஒரு நாள் என் டிசைன்ஸ் எல்லாம் பாரிஸ்ல எக்ஸிபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். இவ ப்ராப்ளம் கல்யாணம் மட்டும் இல்ல, கனமாவும் தான். நாம அந்த கனமாவைய அடைக்கணும். அதுக்கப்புறம் அனியோட ஆம்பிஷன் நிறைவேறிடும். ப்ராப்ளம் எங்க இருக்குதோ அதுக்கான சொல்யூஷன் கூட அங்கதாண்டி இருக்கும். சிம்பிள். Excuse me. Excuse me. ஹாய், என் பேரு ரா. இது கேமரா. தெரியும்டா. டெக்னீஷியனுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. யூ நோ, போட்டோ எடுக்கிறது ஒரு கலை. இளங்கலையா முதுகலையா? நீங்க எதுக்காக போட்டோ எடுக்க மாட்டீங்க? கல்யாணத்துக்கா, ஹால் டிக்கெட்டுக்கா, சினிமா சான்ஸ்க்கா? உங்க ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த லைட்டிங், ஏன் ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த ரேட்டிங் இருக்கு. சினிமா சான்ஸ்க்கு கோலிவுட்க்கா, பாலிவுட்க்கா, ஹாலிவுட்க்கா? கோலிவுட்க்கு நான் கழுத்துக்கு மேல எடுப்பேன், பாலிவுட்க்கு இடுப்புக்கு மேல எடுப்பேன். அப்ப ஹாலிவுட்க்குனா எதுவும் இல்லாம எடுப்பேன். இப்படி பயந்துங்கன்னா காஜோலோ, கத்ரினா கைஃப் ஆக முடியாது. உங்க சைஸ் என்னன்னு சொல்லுங்க. எந்த சைஸ்? போட்டோ சைஸ். ஃபுல்லுனா 100, ஹாஃப்னா 50, குவார்ட்டர்னா 25. அப்ப பெக்னா 10. அப்ப பூத்து. நீ ஒத்து. இப்ப சொல்லுங்க. நயன்தாரா, இலியானா, ஜெனலியா, ஹன்சிகா, அனுஷ்கா, யார் ஸ்டைல்ல போட்டோ வேணும்? போஸ் அடிக்க கொடுங்க, ஃப்ரீசர் நான் பண்றேன். அவங்க ஸ்டைல்ல போஸ் கொடுத்தா எங்களுக்கு யார் சான்ஸ் கொடுப்பா? எங்க ஸ்டைல் எடுங்க. நீ என்ன மாதிரி ஸ்மார்ட்டா திங்க் பண்ற. இப்ப திங்க் பண்றத விட்டுட்டு போஸ் கொடு. ஓகே? இது என்ன லுக்? கை எடுத்து இடுப்புல வச்சுக்க. சின்ன அப்படி இல்ல, இப்படி இப்படி. அப்படிதான் அப்படிதான். போட்டோ உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஹீரோயின் ஆகலான்னு வந்திருக்கீங்க, என்ன போட்டோ எடுக்க விடுங்க. வில்லனா காதிங்க. போஸ். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ரெடி? அசையாதீங்க. கேமரால நீ இருக்க, வெளிய பார்த்தா அவ இருக்கா. என்ன கேமராவுக்குள்ள கிராபிக்ஸ் வந்துருச்சா? எவ்வளவு இருந்தாலும் எடுத்துட வேண்டியதான். நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? எடுத்துக்கிட்டேனே. கிண்டலே. நான் கேட்டது நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? நானும் அதத்தான் சொன்னேன், போட்டோ எடுத்துக்கிட்டேன். நீங்க டாக்டர்ஸா? ஏ, பாஸ்போர்ட் எடுக்க வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு போறீங்களே. ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. மறுபடியும் வராதீங்க. உங்க போட்டோ வேணா போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறேன். நான் வரட்டுமா? ஷாக் அதிகமா அடிக்குது. இப்ப ராவா அடிச்சாதான் சரியா இருக்கும். என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஒழுங்கா படிங்க. என்னடி இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு நடக்கிறவ? சிப்போ கண்ணம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏதோ பிளான் போடுறாங்க. நீ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. விஷயத்த சொல்லு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம் ராசாத்தி? எல்லாருக்கும் பூ சுத்து போறா. எங்க நானும் அத பாக்குறேன். கொண்டா. எங்க இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்கடி. இந்த போட்டோவை வந்து பாருங்களேன். கொஞ்சம் போய் பாருங்கம்மா. யார் இந்த பையன்? உன் புள்ள. எனக்கு மட்டும் புள்ள இருந்திருந்தா இந்நேரம் உன் கையிலயும் புள்ள இருந்திருக்கும். ஹனி, யார் இந்த பையன்? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கா.
எந்த ஊரு? என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல சும்மா இருங்க. நல்லா இருக்கானே. ஏமா பையன் போட்டோ மட்டும் எடுத்து வந்திருக்க. அவனையும் வீட்டுக்கு கூட்ட வர வேண்டியது. அவரு அமெரிக்கால படிச்சிட்டு இருக்காரு. ஹனி பையன் பேர் என்னம்மா? பேரு பேரு ரவி. பேர் கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஏய் என்ன கலாட்டாங்க? என்ன நடக்குது? இவ உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னம்மா? அது நான் ஒரு பையனை லவ் பண்றேன். எஸ் டாடி. ஹனி சொல்றது எதுவுமே உண்மையாவே இருக்காது. ஆன்ட்டி சூப்பரா மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை நாளா லவ் பண்ற? இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. சொல்லுமா. அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. சொல்லு. பயப்படாத, தைரியமா சொல்லு. ஓ ஸ்மார்ட்டா தான் இருக்கான். பையன் நல்லா இருக்கான்ல. அப்ப முகூர்த்தத்துக்கு நாளை பாரு. மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், மேளம் கொட்டணும், பந்தக்கால் நடணும், இன்னும் என்னென்ன நிறுத்து. ரவி யுஎஸ்ல படிச்சிட்டு இருக்காரு. படிச்சு முடிச்சு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உன் காதல் உண்மைன்னா இந்த பையனே உனக்கு கட்டி வைக்கிறேன். யாரடி இவ? நான் எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வைங்க டார்ச்சர் பண்ணல, அதான் இது தேடி புடிச்சிட்டு வந்திருக்காங்க. கல்யாணம்ங்கிறது ஃபிகரா இருக்கும் போதே பண்ணிக்கணும். சுகர் வந்ததுக்கு அப்புறம் முடியாதுமா. இவன் போட்டோவை பார்த்து சிரிக்கிறத விட்டுட்டு இவன் எவன் போட்டோவோ வீட்ல கொடுத்தால அந்த மேட்டர் என்னாச்சுன்னு கேளுங்க. ஆமா, அந்த போட்டோ ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? சூப்பரா. இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த கண்ணம்மா பாயே திறக்காது. வாவ். ஹனி, ஆமா சண்டேனா உங்க வீடு சுப்ரீம் கோர்ட்டா மாறிடும்ல? சண்டே மாசத்துக்கு 4 சண்டே இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு சண்டே சரண்டர் ஆக வேண்டியதான். ஐயோ, இதுக்கு 100 ஆயுசு. அதான் ஃபோன் பண்ணுது. குடி, நான் இது வேண்டாம். ஹலோ. ஆமா ஹனி, நீ எங்க இருக்க? யாரடி நீ? ஐயோ, நான் கண்ணம்மா பேசுறேன். நான் கருமரியம்மா. உன் கண்ணுலடி நோடிடுவேன். யார் அது? டேய் அறிவு கட்டவனே, ஹனிக்கு ஃபோன் போடுறானா? கருமரியம்மனுக்கு ஃபோன் போட்டு கொடுக்கறேன். நான் சரியாதமா நம்பர் போட்டேன். ஹலோ ஹலோ, நான் கண்ணம்மா பேசுறேன். நான் ஹனிதா, சொல்லு. அம்மாடி, விஷயம் தெரியுமா? எவ்வளவு ஒருத்தி என் கண்ணை நோண்டிடுவேங்கிறான். அதெல்ல கண்ணம்மா, அப்பப்ப லைன் கிராஸ் ஆயிடும். விஷயத்த சொல்லு. அப்படியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. இல்லன்னா தூக்குல தொங்க விட்டுருப்பேன். என் உயிரை வாங்காம விஷயம் என்னன்னு சொல்லு. நான் ஏன் உன் உயிரை வாங்க போறேன்? இங்க ஏன் உயிர் போகுதே? எப்போ? இங்க பாரு, கண்ணம்மாண்ணா உனக்கு வர வர இலக்காரமா போச்சு. சரி சரி, நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். சரிம்மா, அது ஒண்ணு இல்ல, மருந்து தீந்து போச்சு. வரும்போது வாங்கிட்டு வர சொல்லலான்னு போன் பண்ணேன். ஓகே கண்ணம்மா டார்லிங், பாய். Thank you. ஹலோ, இப்படிதான் கண்ணு முன்ன தெரியாம மோதுறதா? ஏய் மிஸ்டர், பொண்ணுங்களை எப்பவுமே பார்த்ததே இல்லையா? எதுக்கு இப்படி இடிச்ச சொல்லு. ஹலோ மேடம், இடிச்சது நீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேலதான் தப்பு. ஏன் சேலை மேல கிடையாதா? ஏய், என் பேரு ராம். ஸ்ரீராம். நான் சீதா கிடையாது. முதல்ல பேக் எடுத்து கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு கிளம்பு. சாரி.